ஆடி தொடங்கி ஆவணியில் வந்து முடியும். ஆனால் இந்த தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிலே தொடங்கி ஆடிலே வந்து முடியுது. வரக்கூடியவங்க இந்த வீடியோ நைனு நாகபூசணி அம்மன் ஆலயத்தை பாருங்க. இந்த கடலுக்குள்ளே இருந்து பார்க்கக்கூடிய வீடு நாகபூசணி அம்மனுக்கு அரோகரா. இப்போ வந்து இந்த வேப்ப மரங்கள்லாம் வந்து ஒரு சரியா நேர்கோட்டில் வந்து வச்சு வளர்க்கப்பட்டிருக்குதா இல்லை இப்போ இது கோயில் வேலைக்காக கல் கொண்டு வராங்க. கல்லாம் பேக்கடி கல் கட்டப்பட்டு எல்லாம் சரி ஓகே ரெடி. நீ இறக்குவாங்க அடுத்த திருவிழாவுக்கு கண்டிப்பாக வந்து புதுப்பா இப்போ வந்து புனரமைச்சு கொண்டிருக்காங்கடா. பனைமர தொண்டை எப்படிங்க வேற லெவல். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என்எஃப் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். எம்என்எஃப் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இங்கே யாழ்ப்பாணம் வந்து பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் முஸ்லீம் ஆரம்பியெல்லாம் கேட்டீங்க. அப்படிலாம் எல்லாம் தமிழ் தான் வந்து. அப்போ அந்த ஓகே நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் டவுன் நகரத்துக்குள்ளே இருந்து இப்போ நைனதீவு போகிறதுக்காண்டி வந்துருக்கின்றோம். நைனதீவு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புங்குடுதீவுக்கு நாங்கள் போகின்றோம். இப்போ இந்த இடத்துல இருந்து நைனாதீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர். இந்த இடத்துல இருந்து இந்த ஊர் என்ட்ரன்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கம் போகும்போது வந்து 2 பக்கங்களும் அந்த அதாவது கடல் இருக்குது. நடுவில் வந்து ரோட் போட்டிருக்காங்க. 6 2 சூடகம்லாம் இந்த கடல் 6 எல்லாமே வந்து சங்கமித்து பிணைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நீர் ஊற்று. அப்போ அந்த நிறைய மீனவர்கள் அந்த பக்கம் மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க. அதோட இந்த பக்கமாக தான் புங்குடுதீவுக்கும் போகிற இந்த பக்கம் இருக்கு பாருங்க. புங்குடுதீவு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது அப்படின்ற மாதிரி. வெல்கம் டு புங்குடுதீவு. நாங்கள் புங்குடுதீவுக்கும் போகின்றோம். அடுத்தது நைனாதீவுக்கும் போகின்றோம். ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் அங்கே போயிட்டு நாங்கள் வித்யா அக்கா அந்த கொலை செய்யப்பட்ட அதுகளை எல்லாம் வந்து நாங்கள் பார்க்கணுமெண்டு ஒரு இதாக இருந்தது எங்களுக்கு. கண்டிப்பாக அங்கேயும் போக போகிறோம். நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு போகின்றோம். ஓகே எங்களோட சேர்ந்து நைனாதீவுக்கு போவோம். எல்லாரும் வாங்க. எல்லாருக்குமே வந்து நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய அருளும் அருட்கடாட்சியம் கிடைக்கணுமெண்டு நாங்களும் இறைவனை வந்து பிரார்த்திச்சு கொள்கின்றோம். இவ்வாறு எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்காங்க. இந்த தம்பியாக்கள் குட்டீஸ் எல்லாம் வந்து வந்துருக்காங்க. தம்பி எந்த இடத்துல இருந்து வந்தீங்க? தம்பி எந்த இடம் நீங்கள் எந்த இடம்? சிங்களம். ஓகே காமகோயுது ஹண்டி ஹண்டி நூறு. ஓகே பாருங்க. அப்போ அப்படியே சகோதர மொழி பேசக்கூடிய சிங்களவர்களும் வந்துருக்குறாங்க. இந்தா எங்கே போய் நைனாதீவு. ஓகே ஓகே. அப்போ இதில் வண்டியில் வந்துக்காங்க. அப்போ போகிறாங்க எல்லாரும். ஓகே நாங்களும் அங்கே ஓ சரி ஓகே. நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இப்போ என்னென்னு சொன்னால் ஹெல்மெட் போடாமல் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் ஏசிடாதீங்க. மெதுவாக தான் நாங்கள் போகிறோம். என்னடா அந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காக வேண்டி உள்ளத்துக்குள்ளேயும். அப்போ எந்த நம்மளுடைய நண்பன் என்ன மாதிரி இடம் நல்லா இங்கே எப்படி இருக்கேன். ஆனால் பயங்கர காத்தாடி சரியான மாதிரி காத்தடிக்குது. பைக்கில் வாரீங்க கவனமாக ஓடிவாங்க. இது கொஞ்சம் சிக்கலான ரோட் தான். அதான் ஏன்னா வேகமாக பயணிச்சா சில வேளைகளில் இந்த நம்ம வாகன கட்டுப்பாடு நம்ம இழந்த மாதிரி இருந்தால் 2 பக்கம் போயிடுவேனே வாகனம். பக்கம் தள்ளுது பைக்கு. ஓ காற்றே தள்ளுது பைக்கு. அப்போ அந்த பக்கமாக இருந்தால் இது தண்ணி பைப் லைன் போய் கொண்டிருக்கேனே. இந்தா தண்ணியாக நினைக்காது போய் கொண்டு இங்கே வருங்க எப்படி இருக்கு வேற லெவல். ஹெல்மெட்லாம் போடுறீங்க. ஹெல்மெட் அப்படி தூக்குது காத்துக்கு. அடித்த காத்துல இருக்கு ஹெல்மெட் அந்த இதெல்லாம் உடஞ்சிது மின்னுக்கு. அவ்வளோ காத்து அடிக்குது. விரட்டி எறியுது. அரை மணி தேவை ஒரு போட்டனே. எந்தெந்த நாள்லையா சிறப்பு? வெள்ளிக்கிழமையில அடிக்கிற வெயிலுக்கு இளநியை வாங்கி அடிச்சுட்டா போகணும். இந்த அந்த பக்கம் வேலை நடக்குது. சோவட்டு குடிக்கிற அளவுக்கு நம்ம கிராமத்து பொடியன் அது பாய் வச்சு குடிச்சாதான் அது ஒரு சுகம். டேஸ்டா தான்.
அது சரியான மாதிரி வெயிலாக கிடக்கு. அதோட இந்த ரோட்டு எல்லாமே வந்து இந்த இப்போ வந்து புனரமைச்சு கொண்டிருக்காங்கடா. பனைமர தொண்டை வந்து இந்த ரோட்டோர மண்ணத்தை புளிஞ்சிட்டு அப்படியே கொண்டு வராங்க பேக்கோவால். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இளைஞர் பேர் என்னையா? இளைஞர் இல்லை, செவ்வாழை நீ அந்த இளைஞர் இருக்கல. சூப்பரா வேற லெவல் டேஸ்ட். நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் முன்னுக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் ஒரு 200-300 மீட்டர் தூரத்துக்கு போனோம்னு சொன்னால் அந்த பாதை வந்துடும். அப்போ பாதையில் இருந்து நம்ம அப்படியே போகலாம். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பாதை இருக்குதான். அதோட வந்து இந்த நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த வளாகங்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை காட்டிக்கொள்கின்றேன். போகிற வழியில் எப்படி காட்டிக்கொள்கின்றேன். அப்படியே போயிட்டு பாதையிலையும் வந்து ஏறிக்கொள்கின்றேன். இந்த வீதிகள்லாம் வந்து புனரமைச்சு கொண்டிருக்காங்க. அதோட வந்து இந்த சுற்றுப்புற அந்த சூழல்கள்லாம் வந்து இப்போ புனரமைச்சு கொண்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வரக்குள்ள வந்து கண்டிப்பாக நல்ல நாள் வியூ ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட தான் இந்த கடைகள் வந்து இந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்குது. விலங்கல்ல நீங்கள் தேவதாசா? ஏன் காதல் தோல்வியா? எத்தனை காதல் பண்ணிக்கிங்க? 10-15 காதலா? கொழும்பு ஓமா இவர் 5. அது சரி. எங்க நாங்க மட்டக்களப். அவர் தான் எடுக்கும் வீடியோ. கடற்கரைப்பள்ளி கல்முனையா? காதல் தோல்வி 10லையும் காதல் தோல்வி அடைஞ்சது காரணம் என்ன? தேவதாஸ் ஆயிட்டு தொப்பி எடுக்கலாம் பார்ப்போம். வெள்ளை கலர் இல்லைங்க அப்புறம் இப்போ சரியா தேவதாஸ் மாதிரி இருக்கீங்க. அங்கிருந்து வரீங்களா? நாங்கள் அங்கேருந்து வரோம். ஏன் உங்களோட காதலி உங்களை விட்டு போட்டு போனேன் 10 பேரும். தெரியாதா? தெரியாதா? டாக்டருக்கு படிச்சு நின்றுச்சு. டாக்டர் படிச்சா நீங்க? ஆப்ரேஷன் பண்ண போயிட்டு ஃபெயில். ஆப்ரேஷனுக்கு போயிட்டு ஃபெயில். ஆப்ரேஷனுக்கு போயிட்டு எம்பிபிஎஸ் படிச்சு. நீங்க எம்பிபிஎஸ் படிச்சதா? நல்லா உருட்டுறீங்க விளையாடக்கு. இப்படிதான் நல்லா சொல்றீங்க. சும்மா பாடி பண்றது. ஓகே. கண்ணாடி என்ன மாதிரி போகுது? இந்த பக்கம் சரி வாரமையா, அங்கே சுற்றி பார்த்துட்டு வாரமையா. இது மக்கள் தான் யூடியூப் சேனலில் தான் கிடச்சிதான். மக்கள் நான் 2 யூடியூப்பில் அடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வரும். வீடியோ பாருங்கள் சரியா? பார்த்துட்டு உங்களோட லவ்வர் மாதிரி அனுப்பிவிடுங்க. இங்கே பாரு நீ விட்டு போட்டு போனதடி நான் இந்த வீடியோலாம் கதைச்சிட்டீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. அப்போ ஐயாவுக்கு 11வது காதல் பண்ணுற ஐடியா இல்லையா? இல்லை, வயசு சின்னதாகிடுச்சு. வயசு என்ன ஆயிடுது? 64. ஓகே. இப்போ உங்களோட வயசுல இருப்பாங்க பார்த்து செட் பண்ணி எடுக்கிறான். என் பேர் அனு. உங்களோட இந்த யாழ்ப்பாணத்தில் நாங்கள் சுற்றி திரிஞ்ச இந்த வீடியோ இருக்கு. இந்த இது இல்லாமல் வந்து அந்த 500 ஆடுகளை வந்து பலி கொடுக்குற அந்த வேள்விகள், இந்த நல்லூர் முருகன் ஆலயம் என்னண்டு 500 ஆளுக்கு மேலே அங்கே வந்து வேள்வி திருவிழா. வேள்வி திருவிழா அந்த பாருங்க. நாளைக்கு எடுக்கணும். இந்த ஐடியா அடிச்சிங்கன்னா மக்கள் நான் அடிச்சு இந்த இதுக்குள்ளே வரும். போட்டுருக்கோம். இருங்க மக்கள் நாயன் மக்கள் நாயன் தம்பி இதை அடிச்சு கொடுங்களா? நாளைக்கு ஐயா அந்த வீடியோவில் வருவார். அவர் பார்க்க ஆர்வத்தில் கேட்காரு. இந்த மக்கள் நாயன் சரியா? மக்கள் நாயகன். இந்த காதல் பாட்டு நாங்கள் எடுத்து பாருங்க. உங்களோட வயசு பெரியவுக்கு தான் எடுத்து நாங்கள் இது காதல் பாட்டு உண்டு. தேவதாஸ் 2 ஒருக்கா பாருங்க. எப்படிங்கண்ணா பாருமையா? போமே. சரி ஓகே. நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய வாகனங்கள்லாம் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. பைக் வந்து பாதையில் வந்து கொண்டு போகலாமா? ஓகே. நாங்கள் அப்படியே இந்த பைக் எடுத்துகிட்டு இந்த பாதையை நோக்கி போகிற வழி அப்படியே காட்டிக்கொள்கின்றோம். பாருங்க இந்தா ஐயா அந்த கண்ணாடி தூக்கிட்டு போகிறார். எங்கய்யா? நயனாதேவிக்கு போகுதா கண்ணாடி? வீதியெல்லாம் வந்து புனரம் வச்சு கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா? சொன்ன மாதிரி
இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, கடைகள் இருக்குது. நல்லா இருக்கு அந்த வியூ, சூப்பரா இருக்கு. ரெண்டு பக்கம் ரோட், இந்த மேலே இருக்கிறது வாகனம் போறது. அருமை அருமை. கடலுக்குலாம் வந்து போட் கிடக்கு அதில்ல வாகனங்கள், பயணிகளை, சுற்றுலா பயணிகளை ஒரு தூரம் பாதை இருக்குது. ஒரு பாதை வந்து இந்த புதிதாக வந்து திறக்க போறாங்க. ஏன்னா இது வந்து இன்னும் விடல. இந்த பாருங்க, அடுத்த நீங்க வரக்குள்ளாண்டி பார்த்து புது பாதையில் போற மாதிரி தான் இருக்கு. எல்லாம் இந்த கட்டப்பட்டு எல்லாம் சரி, ஓகே ரெடி. நீங்க இறக்குவாங்க. அடுத்த திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்து புது பாதை ஓடும். விலங்கல் இப்போதே கிரௌடா இருக்குது. அவங்களுக்கும் தெரியாது. அவங்கள விடுங்களேன் பார்ப்போம். இந்த டெக்டர் வருது, எல்லாம் வருது தான். போய் பார்ப்போம். கொண்டு வரலாமா? இங்கே வந்து பைக் கொண்டு போகலாம். பைக்கை தவிர வேற எந்த ஒரு வாகனங்களும் கொண்டு போக இயலாது. இந்த கிடக்குது போட்டுன்னு. இங்கே ஒரு போட்டு இல்லை, எல்லா போட்டு நிறைய ஓடுது, ஓடிக்கொண்டிருக்குது. நேவி படையினர்ல வந்து நிற்கிறாங்க. நயனாதீவுக்கு போயிட்டு இந்த நிறைய இந்த மக்கள் கூட்டம், பயணிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்காங்க. இப்போ இறங்க போறாங்க பாருங்க. இந்த பக்கமா வந்து கோயிலுக்கு தான் நினைக்கிறேன். இந்த பொருட்கள் எல்லாம் வந்து இந்த ரோட்ல வந்து ஏற்றப்பட்டு கொண்டிருக்குது. இது கோயில் வேலைகளுக்காக கல் கொண்டு வராங்க. கல்லாம் பேக்கில் கல் தான் என்னன்னா, அது கல் தான் என்ன? ஆமாம், கல்லை வந்து பாருங்க, இந்த பேக்கில் வந்து அடைச்சி அப்படி கொண்டு வராங்க. அந்த பக்கமாக வந்து இந்த வெளிநாடு இருந்து புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து வந்து நம்முடைய தமிழ் உறவுகள் வந்திருக்காங்க. நயினை நாகபூசணி அம்மன் ஆலயத்தை சுற்றி பார்க்கறதுக்காக இந்த வழியாலையும் ஏறிக்கொண்டிருக்காங்க. இந்த வழியாலையும் ஏறிக்கொண்டிருக்காங்க. படியில் கொஞ்சம் இறங்குறது கொஞ்சம் சேஃப்டியாக தான் வந்து இறங்கணும். இப்போ வயசானவங்க, பெண் பிள்ளைகள் எல்லாம் வந்து சிறுவர்கள் எல்லாம் ஏன்னா ஆடிக்கொண்டிருக்கிற படி செட் பண்ணல பாருங்க. ஏன்னா காற்றாக தவறு போட்டு இது சொன்னா நடுவில் விழக்கூடிய மாதிரி சிங்களவர்கள் எல்லாம் வந்து நிறைய பேர். அதான் பைக் எப்படி கொண்டு வரணும் தெரியாது. அங்கே போனோம்னா நம்ம தீவை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். என்ன ஒரு பைக்கெல்லாம் போனோம்னா நம்ம பார்க்கலாம் போயிருமே. எப்படியாவது தமிழ் இந்த பைக் கொண்டு போயிருக்காங்க பாருங்க.
இந்த பைக் கொண்டு வர்றதுக்கு ஏத்துறதுக்கு. சரி ஓகே, ஜாக்கெட்லாம் போட்டு வந்து ரெடி ஆகியாச்சு. அப்போ நம்ம வந்து புறப்படுவோம். இந்தா எல்லாரும் வந்து ஏறி கொண்டு இருக்காங்க. தாமரை பூ இல்லாமல் வந்து நிறைய பேர் கொண்டு வந்தீங்க, அதாவது சிங்களவர்கள். நாங்கள் யாழ்ப்பாணம். நீங்கள் எந்த இடம்? நீங்களும் யாழ்ப்பாணமோ? நீங்க முதல் தடவை வாரீங்கள்? முதல் தடவை யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டே முதல் தடவை வாரீங்கன்னு சொன்னா இது தவறான ஒரு விடயம். நைனதீவுக்கு போயிட்டு எங்கால போற ஐடியா? பெல்டி அது என்ன மட்டக்களவு வாசியெல்லாம் காய்க்கிறீங்கள்? இடைக்கிடைக்குள் இடைக்குள் இடைக்குள் வரும். அப்ப நீங்கள் இந்த கடல் இந்த இளநிக்குள்ள உங்களுக்கு எந்த போட்டு தந்துட்டாங்கள்? வாவ், இந்த பக்கம் இருக்கா பிரேமா பாருங்களேன். நைனை நாகபூசணி அம்மனாலே இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 6ஆம் மாதம் 31ஆம் தேதி வந்து முடிவடையுது. ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதம் தொடங்கி 7ஆம் மாதம் முடியணும். 7ஆம் மாதம் 6ஆம் மாதம் தொடங்கி 7ஆம் மாதம் முடியும். அதாவது ஆடி தொடங்கி ஆவணியில் வந்து முடியும். ஆனால் இந்த தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிலே தொடங்கி ஆடிலே வந்து முடியுது. வரக்கூடியவங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வரலாம். 15ஆம் தேதி வந்து அதான் உண்மையில வாடி வந்து சிறப்பான அந்த சேவைகளை வந்து வழங்கி கொண்டிருக்காங்க. பாதுகாப்பான முறையில் நீங்கள் வந்து இங்கே வந்து பயணிக்கலாம். அவ்வளோ ஒரு சேஃப்டியாக வந்து அந்த பாருங்க. இப்போ வந்து காற்று வந்து உண்மையில அதிகமாக வந்து அடிச்சு கொண்டிருக்குது. சரியான மாதிரி காற்றா இருந்தாலும் அதுதான். ஆனால் அவங்க அப்படி சேஃப்டியான முறையில் வந்து அந்த வாகனங்களில் மட்டுமில்லை எல்லாரையும் வந்து அப்படியே சேஃப்டியான முறையை கொண்டு போய் கொண்டிருக்காங்க. சூப்பரான சேவை. நாங்கள் இப்போது நயனாதேவியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த அதாவது இந்த படகுல வரும்போது இந்த இருக்கக்கூடிய அந்த வியூ வந்து இந்த பாருங்க, கோயில்கள், அந்த வீடுகள், கிராமங்கள், அந்த இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு இருக்கும். என்னடா புத்தர் இங்க வந்து முஸ்லீம் பள்ளிவாசல் எல்லாமே வந்து இருக்குது. அனைத்து மதங்களுக்கும் ஒரு சமமானது. அப்ப நான் நினைச்சேன்னா கோயிலுக்கு போதான் இந்த சிங்களவர்கள் எல்லாம் வராங்கண்டா, அப்ப இந்த புத்தரை பார்க்க தானே வராங்க. அப்படிதான் இருக்கும். வந்து 4 நாளையாலே கதை வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கலாம். நம்மளோட டோன் வந்து நம்மள தெரியாமலே அந்த கதை வந்து மாறி போகுது. யாழ்ப்பாணத்து பாஷை கொஞ்சம் வருது. எல்லாம் சரிதானே?
இந்த பாருங்க, இந்த இந்த தொங்கல் வரைக்கும் இருந்து அப்படியே அந்த கிராமம் அப்படியே வருது. அதுக்குள்ள அப்படியே வந்து அப்படியே வந்து அப்படியே வந்து அந்த பக்கமாக. ஓகே, நாங்கள் நல்லபடியாக கரை வந்து சேர்ந்து விட்டோம். எப்படி ஏறி எப்படி இப்போ அந்த படகு ஓடி வரக்குள்ளே வந்து அப்படி ஓடி வரக்குள்ளே கயிறை வந்து எப்படி சரி அறிகிறாங்க. தேவாலய பயணமா வேத்தர் என்னகோ கோயிலுக்கு போறவர்கள் மட்டும் இது வந்து பான்சாலைக்கு போறார்கள் இறங்கக்கூடிய இடம். முதலாவது வந்து இந்த பான்சாலைக்கு போறாக்களை வந்து இந்த இடத்த வந்து இறக்குறாங்க. இந்த இடத்த வந்து வாகனங்களை வந்து இறக்கலாது. நயனதி நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு போறதுக்கு வந்து வேற இடத்த இறக்குவாங்க. இந்த இடத்த வந்து நேவி படையினர்லாம் வந்து தான் நிற்காங்க. அந்த வந்து மறைச்சிருக்கிறது வந்து துவக்கு தானி. இந்த பாருங்க, இந்த போர்ட்ல வந்து வெப்பன்ஸ் எல்லாம் வந்திருக்குது. நாங்க இந்த கோயில நெருங்கிட்டோம். இந்த நயனி நாகபூசணி அம்மன் ஆலயத்தை பாருங்க. இந்த கடலுக்குள்ள இருந்து பார்க்கக்குள்ள வந்து பார்க்கக்கூடிய வியூதான் வந்து இது. இந்த படகெல்லாம் வந்து கிடக்குது. இப்போ நாங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த பைக்கண்டா மட்டும்தான் இப்போ போகலாமண்டு, அதாவது படகுல போகலாமண்டு. அப்படி இல்லை, ஆட்டோவும் வந்து கொண்டு வரலாம். இப்போ அதுக்கு வேறு வேறு படகுகள் இருக்குது. டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு இதில் வந்து எடுப்பாங்க. அப்போ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆளுக்கு வந்து ப்ரைவேட் படகுன்னு சொன்னால் 100 ரூபா, 1000 பிடிச்சி வரணும்னு சொன்னால் 6000 ரூபா. அதே மாதிரி இந்த ஆலய படகுல இருக்குது, அதில் வரணும்னு சொன்னால் 100 ரூபா, 150 ரூபா. அப்படி ஒவ்வொரு இதுகளுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜ் இங்கே வந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க. ஓகே, நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்வையிடுங்க. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். இதான் வந்து நயனி நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய வியூ. வேறு லெவலில் இருக்குப்பா. கடலுக்குள்ளே இருந்து பார்க்கக்குள்ள சூப்பராக இருக்கு. அரையரை மணிக்கு 20 நான் வந்து சேர்ந்துட்டேன். நாங்கள் மரியா போறோமா Like that.
வேற level இந்த கோயில் அது கோயிலை பாருங்க எப்படி இருக்குன்னு வேற லெவல்ல இருக்குது. இறுதியாக பெருமானை வந்தடைந்து விட்டு வந்த 2 பக்கங்களும் யானைகள் நிற்கின்றது. நம்ம இப்போ பைக்கை வந்து இடத்த பேக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போய் வழிபடுவோம் பெருமானு. பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டு நான் போய்கொண்டு இருக்கின்றோம். பாருங்க இந்த யானைகள்லாம் வந்து எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சிலைகள் இன்னுக்கு வந்து அமைஞ்சிருக்குண்டு. கோயில் கோபுரம் வந்து பிரம்மாண்டமான கோபுரம். இந்த ஆலயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டினது வந்து இது வரைக்கும் வந்து யாருன்னு தெரியாது. உதாரணத்துக்கு சில ஆலயங்கள் சில ஒரு பெரிய பெரிய கட்டிட கலைகள்லாம் வந்து ஒரு இந்த மன்னன் ஆட்சி காலத்தில் இந்த மன்னன் கொஞ்சம் கட்டுற மாதிரி இந்த மன்னன் கட்டின மாதிரி எல்லாம் வந்து நிறைய வரலாறுகள் இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்தை பொறுத்தளவில் இருந்த மன்னர்கள் அந்த ஆட்சி செய்தவங்க இங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து அவங்க இருக்கிற காலப்பகுதியில் வந்து சில சில கட்டிட கலைகள் சிற்பத்தை எல்லாம் வந்து அவங்களால முடிஞ்சதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் செய்திருக்காங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்காங்க. அது இப்போ வந்து முழுமையாக அதை கொஞ்சம் கிராண்டாக கட்டி வச்சிருக்கிறாங்க. அதான் இப்போ வந்து முழுமையாக வந்து கிராண்டாக காட்டி வச்சிருக்காங்க. ஆரம்பத்திலிருந்து இந்த நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகர்களால் வழிபட்டு பூஜை செய்யப்பட்டு வந்ததால் அந்த நாகர் பூசணி அம்மன் ஆலயமாக இருந்தது நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம். அந்த பேர் வந்து அந்த வந்ததுக்கான காரணம் வந்து அதுதான். ஓகே, எவ்வாறு இருந்தாலும் அதோட வந்து இந்த முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை வரம் கேட்டு வரவங்களுக்கு வந்து குழந்தைகள் கிடைக்கிறதா வந்து அது திருமணமாகாதவர்கள் அந்த திருமண வரம் வந்து கேட்டு வந்து இப்படி அந்த வழிபட்டால் உடனே வந்து அந்த நேர்த்திக்கடன்கள்லாம் வந்து நிறைவேறதா வந்து கூறப்படுகின்றன. இன்னொன்று நம்மளுக்கு பிடிச்சிருக்காத தோஷங்கள் நீங்கிறதுக்காக அங்கேருந்து வருவாங்க இந்த ஆலயத்துக்காக. ஸோ அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். அதான் ஒருத்தர் அந்த வியூவை பாருங்க, உண்மையிலே சூப்பர் அருகி வேறு லெவல். இது பாருங்க இந்த ஒவ்வொரு அந்த உருவச் சிலைகளும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவு தெரியுமென்னு தெரியல, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோபுரமும் சிலையும் பா சூப்பர் அருகி. நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம். இந்த போகிற முன்னாடி வந்து நந்தி ஒன்று வச்சிருக்காங்க. வாவ், வேற லெவல். கதவுகள், இந்த என்ட்ரன்ஸ் அப்படி போவோம். திருநெல்வேலி இப்போ வந்து சரியாக வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:15. அப்போ இந்த நேரத்தில் வந்து பூஜை நிகழ்வு வந்து இடம்பெறுது. நான் மணி ஓசையில் வந்து கேட்டுக்கொண்டிருக்குது. இன்னைக்கு நந்தியை பார்த்தீங்களா, இவ்வளவு பெரிய ஒரு நந்தி சிலை உண்டு. நந்தி சிலையில் அந்த எவ்வளோ உயரம்ன்றதை பாருங்க. இப்போ காட்டணுன்றதுக்காண்டி நான் அந்த முன்னுக்கு நிற்கிறேன். இப்போ என்னுடைய உயரமும் நான் ஒரு சாதாரண மனிதனுடைய உயரத்துக்கும் அந்த சிலைக்கும் வந்து எவ்வளோ ஒரு ஹைட் எவ்வளோ தூரம்ன்றது பார்த்தீங்களா. ஆலயத்துக்குள்ளே போய் வழிபட்டுட்டு இந்த வழியில் வந்துட்டோம். அந்த எம்பெருமானுக்குரிய அந்த பூஜையெல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இந்த நாக தோஷங்கள் இருக்கிறார்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த சட்டிக்குள்ளே வந்து பால் எடுத்துகிட்டு அடுத்து அந்த நாகர் அந்த சிலைகள் அந்த இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஆலயங்களை வந்து வலம் வந்து அதை வந்து ஊற்றி கொண்டிருக்காங்க. பூஜைகளில் வந்து சிறப்பாக வந்து இடம்பெற்று கொண்டு ஃபுல்லாக வந்து சரியான மாதிரி போலின் பிரசாதம் வாங்குறதுக்கு கூட வெளியிலேருந்து பார்க்க கொஞ்சம் பக்கத்தில் கூட குறையுமாக இருக்குது. பாருங்கள், திருவிழா கோலம் இல்லாமலே வந்து இந்த அளவு கடும் கூட்டமாக இருக்குது. வேறு கண்டிப்பாக வந்து வாங்க எல்லோரும் அந்த உங்களுடைய அந்த நேற்றுக்கடன்களையும் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இது வந்து நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய இந்த சைட் வளாகம்.
இந்த ஓரமாக வந்து பாருங்க இந்த வேப்ப மரங்கள் வந்து இவ்வளவு நேராக வந்து வைக்கப்பட்டிருக்கின்றதுன்றது ஃபுல்லாக வந்து இந்த அடிக்கிற எல்லாமே வந்து வேப்ப மரங்கள் தான் நெஞ்சிருந்து அப்படி அங்கே வரைக்கும் போகுது இந்த வேப்ப மரங்கள்லாம் வந்து ஒரு சரியாக நேர்கோட்டில் வந்து வச்சு வளர்க்கப்பட்டிருக்குதா இல்லை இப்போ இது தானாகவே வந்து உருவாகுனதான்றது எங்களுக்கு தெரியல ஆனால் நேர்கோட்டில் இருக்குது இந்த வேப்ப மரங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்களா எல்லா வேப்ப மரமும் நேர்கோட்டில் இருக்குது ஒரே நாளில் வச்சிருக்காங்க ஒரே நாள் வச்சு அதை வந்து பராமரித்து ஆரம்பத்துலேருந்து வளர்த்துருக்கணும் என்னென்னு சொன்னால் வளர்த்தன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மரத்தில் பார்த்தீங்களா அடி பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய இதுண்டு ஆரம்பத்திலிருந்தே இதை வந்து சரியா செஞ்சு வரேன் இந்த பின்பி தான் வந்து இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் இப்போ என்னென்னு சொன்னால் இந்த திருவிழாவில் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறதால இந்த பெயிண்டிங் வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்குது இந்த பெயிண்ட் அடித்து கொண்டிருக்காங்க இந்த பக்கமாக அன்னதான மடம் நித்திய அன்னதான மண்டபம் நம்மட ஸ்பெஷல் ஒன்றைக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் முதலாவது அன்னதான மடம் எங்கே இருக்குன்னு தேடிச்சிருக்கோம் அது மாதிரி இங்கே கண்ணில் வட்டு இந்த அன்னதான மடம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னதான மடத்தை பற்றி யோசிக்கல ஏன்னா கோயில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் கோயிலை சுற்றி பார்த்து வந்து நான் மெயினாக இங்கே வந்தது காரணம் கோயிலை பார்க்கறதுக்காக தான் எதேர்ச்சியாக பார்க்கணும் அன்னதான மடத்தை பார்த்து தான் உள்ள போயிட்டோம் ஆனால் ஒன்றையும் காணல ஊர்ன ஒரு விஷயம் தானே சாப்பாடு கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல வலிக்கிடுவோம் வேணே இந்த இடத்துல வந்து நீங்கள் நாகபூசணி அம்மன் நாகபூசணி அம்மன் நைனி நாகபூசணி அம்மனுக்கு வந்து நீங்கள் ஏதாவது வேண்டி கொடுக்கணும்னு சொன்னால் அந்த நேர்த்தி கடங்களாக இந்த கரும்பாம்பு செம்பாம்பு வெள்ளி காணிக்கைகள் காப்பு நூல் அம்மாள் அந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல இஞ்சாருங்க பாம்புகள் எல்லாமே வந்து இந்த எல்லா வகையான பாம்புகளும் வந்து இங்கே இருக்குது அது உருவச்சிலைகள் இதெல்லாம் வந்து உள்ளாக வந்து பாம்பு தான் அடுத்த பாங்க பட்டுகள் எல்லாம் வந்து வெட்டி கொண்டிருக்காங்க பட்டு சேலைகள் நாகபூசணி அம்மனுக்கு அச்சோஹரா. சரி ஓகே நாங்கள் இப்போ நல்லபடியாக வந்து நைனி நாகபூசணி இந்த கோபுரத்துக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த வீடியோ நாங்கள் முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் நைனி நாகபூசணி அம்மனை வந்து வழிபடுறதுக்காக வந்திருக்கீங்களான்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் வந்து நயனாதீவுக்கு வந்திருக்கீங்களான்றதை சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் நயனாதீவில் வந்து என்னென்ன விடயங்கள் இருக்குன்றதை ஃபுல்லாக வந்து பைக்கிலே வந்து சுட்டி காட்ட போகின்ற அதையும் வந்து பார்வையிடுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறும் நாங்கள். பாய் பாய் பாய்.